இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். 6 மனித படுகொலைகள், பிள்ளையானின் சகாவுக்கு நீதிமன்றின் உத்தரவு. இந்தியாவுக்காக சீனா நிறுவனம் வருகையை தடுத்த டக்ளஸ். இத்தாலியில் மர்மமான முறையில் உயிரிழந்த இலங்கையர். யாழில் சம்பவித்த விபத்தில் பாடசாலை மாணவிகள் உட்பட 5 பேர் காயம். எம்பி அர்ஜுனாவின் பதவியை ரத்து செய்ய கோரும் மனு விசாரணைக்கு. இறைவரி திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி மோசடி செய்தவர் கைது. வெனிசுலாவை உலுக்கிய நிலநடுக்கங்கள், 50,000 பேர் மாயம். பாத யாத்திரையாக கடந்து வரும் சுப்பிரமணியனும் நாய்க்கு அனுமதி மறுப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஆறு மனித படுகொலைகள் தொடர்ச்சியாக சிஐடியினரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வைக்கப்பட்டிருந்த கட்சி அம்பாறை மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே. புஷ்பகுமார் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் விளக்கமறியல் வைக்குமாறு அக்கறை பெற்ற நீதவான் நீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2007ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் விநாயகபுரத்தில் உள்ள அவரது வீட்டிலிருந்து திருக்கோவில் உள்ள பிரதேச சபையை நோக்கி பிரயாணித்த போது அவரை விநாயகபுரம் கோரக்கலப்பு வீதியில் வைத்து இனம் தெரியாத துப்பாக்கிதாரியால் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது மனைவியார் படுகொலை செய்யப்பட்ட தனது கணவருக்கு நீதி கோரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதனுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் அடிப்படையில் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே. புஷ்பகுமார் கடந்த 2025 ஜூலை 6ஆம் தேதி திருக்கோவிலில் வைத்து அவரது சகாவான சசிதரன் தவசீலன் மட்டு சந்தைவெளியில் வைத்து கொழும்பில் இருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இவர்களை சிஐடியினர் பயங்கரவாத தடை சட்டத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் 2025 தொடக்கம் 2009 வரையிலான காலப்பகுதியில் அம்பாறை திருக்கோவிலை மையமாக வைத்து திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட 6 மனித படுகொலைகள் தொடர்பு பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பூகோள அரசியல் இந்தியாவின் நலன்கள் பாதிக்கப்படும் வகையிலான திட்டங்களை இடமளிக்க கூடாது என்று டக்ளஸ் தேவானந்தவின் உறுதியான நிலைப்பாடு நெடுந்தீவில் பரிணமிக்கும் கலப்பு முறை மீன் உற்பத்தி திட்டத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினூடாக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நிதி உதவியில் நெடுந்தீவு, அன்லைத்தீவு மற்றும் நைனாதீவு ஆகிய தீவுகளில் குறித்த மின் உற்பத்தி திட்டத்துக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றது. நெடுந்தீவின் வளர்ச்சியில் தொடர்ந்தும் தீவிர கவனம் செலுத்தி வரும் இபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அன்று மின்சாரமின்றி இரண்டு கிடந்த நெடுந்தீவுக்கு ஒளியூட்டும் நோக்கோடு 1996ஆம் ஆண்டு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மின் பிறப்பாக்கி ஒன்றினை எடுத்துச் சென்று மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான மின்சார பாவனையை ஆரம்பித்து வைத்துள்ளார். பின்னர் 2001ஆம் ஆண்டு புனர்வாழ்வு அமைச்சராக இருந்த காலத்தில் மின்சார சபை மூலம் பாரிய மின் பிறப்பாக்கியை பொருத்தி தொடர்ச்சியான மின் விநியோகத்தினை உறுதிப்படுத்தியுள்ளார். எனினும் மின் பிறப்பாக்கியை செயற்படுத்துவதற்கான எரிபொருள் கடல் வழியாக எடுத்துச் செல்ல வேண்டியிருப்பதால் மின் உற்பத்தி செலவு அதிகமாக இருந்து வந்த நிலையில் கடந்த அரசாங்கத்தில் கடற்தொழில் அமைச்சராக பணியாற்றிய டக்ளஸ் தேவானந்தா தீவகத்துக்கு குறைந்த விலையில் நிலையான மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பாரிய வேலை திட்டம் ஒன்றை வடிவமைத்துள்ளார். குறித்த திட்டத்தினை அரசு தனியார் கூட்டு முதலீட்டில் அமைப்பதற்கு தீர்மானித்த கடந்த கால அரசாங்கம் தனியாருக்கான விலை மனு கோரலை வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சீனாவை தளமாக கொண்ட தனியார் நிறுவனத்துக்கு குறித்த திட்டத்தினை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது. இந்த விடயம் தொடர்பாக அமைச்சரவையில் பிரஸ்தாபித்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பூகோள அரசியல் விவகாரம் இருக்கின்ற நிலையில் தீவகத்தின் பணிகளை சீனா நிறுவனத்துக்கு வழங்குவதும் இந்தியாவின் நலனுக்கு பாதகம் அமைத்துவிடும் என்ற கருத்தினை முன்வைத்த நிலையில் குறித்த தீர்மானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை தீவகத்தில் முன்னெடுக்க திட்டமிட்ட மீள் புதுப்பிக்கத்தக்க கலப்பு முறை மின்சார உற்பத்தி திட்டத்துக்கு முழுமையான நிதியுதவியை வழங்கி அதனை அமைத்து தருவதற்கு இந்திய அரசாங்கம் சம்மதம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்டுமான பணிகள் தற்போது நிறைவு கட்டத்தினை அடைந்துள்ளது என மகிழ்ச்சி அளிக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார்.
இத்தாலியில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இலங்கையர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பண்ணை வீடு ஒன்றின் நீச்சல் குளத்தில் இலங்கையைச் சேர்ந்த 36 வயதுடையவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த 5 நாட்களுக்கு முன்னர் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமீபத்தில் பண்ணை வீட்டில் வேலைக்கு சேர்ந்திருந்த இலங்கையரை சடலமாக கண்ட பண்ணை வீட்டின் உரிமையாளர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். சம்பவ இடத்துக்கு சென்ற மருத்துவ குழுவினர் அந்த நபர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்தியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் திடீர் உடல் நலக் குறைவு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. குறித்த இடத்தினைச் சேர்ந்த போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அக்ரோபோலி நிறுவனத்தின் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தியுள்ளனர். உயிரிழப்புக்கான சரியான காரணத்தை அறிய உடற்கூற்று ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் நடைபெற இருக்கும் உடற்கூற்று ஆய்வின் முடிவிலே மரணம் குறித்த விவரங்கள் தெரியவரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு மண்காடு சந்தி பகுதியில் சம்பவித்த விபத்தில் ஆசிரியர்கள் இருவரும் பாடசாலை பிள்ளைகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த தாய் மற்றும் அவரது 2 பிள்ளைகளும் காயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான ஆசிரியர் ஒருவரும் பிள்ளைகளை ஏற்றி சென்ற தாயும் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குடத்தனை கிழக்கு பகுதியில் உள்ள அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு தனது 2 பிள்ளைகளை அழைத்து சென்ற மோட்டார் சைக்கிளும் மருதங்கனி நோக்கி சென்று கொண்டிருந்த 2 ஆசிரியர்களது மோட்டார் சைக்கிளும் ஒன்றையொன்று மோதியதால் விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் விபத்துக்குள்ளான 5 பேரும் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து விபத்தில் காயமடைந்த ஆசிரியர் ஒருவரும் பிள்ளைகளை ஏற்றி சென்ற தாயும் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மாற்றப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியற்றதாக்கும் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அழைப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அபிநவ நிவகல் பெரமுனவின் தலைவர் ஒஷல ஹேரத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் முன்னிலையில் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி அசோக் பரண நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த மனுவை விசாரணைக்கு எடுப்பதற்காக மிகவும் அருகாமையிலான திகதியொன்றினை வழங்குமாறு கோரியுள்ளார். எதிர்மனுதாரரான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அந்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அதற்கமைய குறித்த மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அழைப்பதற்கு நீதியரசர் உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்திலும் அவர் அரசாங்க வைத்தியராக பணியாற்றி வந்தார் எனவும் அரசியலமைப்பின் விதிகளுக்கு அமைய அரசாங்க ஊழியர் ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவது சட்டத்துக்கு முரணானதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கான தகமையினாகும் என்று குறித்து மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ பதவியொன்றை போலியாக பயன்படுத்தி வரி செலுத்துவோரை ஏமாற்றி பணம் பெற்ற சந்தேக நபர் கொம்பனி தெரு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட ஆணையாளர் ஒருவரால் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கொம்பனி தெரு போலீசாருடன் உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்ட நுணுக்கமான விசாரணைகளின் பின்னர் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளில் குறித்த சந்தேக நபர் போலி பெயர் ஒன்றை பயன்படுத்தி தான் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பணிபுரிவதாக கூறி இந்த நிதி மோசடிகளை செய்துள்ளமை தெரியவந்துள்ளது. கடந்த ஜூன் 27ஆம் தேதி கல்கமுவ பகுதியில் உள்ள அவரது வீட்டிலே வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஜூன் 29ஆம் தேதி புதுக்கடை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். இவரிடமிருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்த அல்லது அவருக்காக பணம் அனுப்பிய நபர்கள் எவரிடம் இருப்பேன் இது குறித்து விவரங்களை உடனடியாக கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்தில் குற்றவியல் பிரிவின் பொறுப்பதிகாரிக்கோ அல்லது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் 0112213500 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கோ அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது. வெனிசுலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கங்கள் மற்றும் பின் அதிர்வுகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நேற்று 2500 தாண்டியது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000க்கு அருகில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் வீடுகள் மற்றும் கட்டடங்களின் இடிபாடுகளில் மேலும் 50,000 பேர் சிக்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இருந்து மட்டுமல்லாமல்
அண்டை லத்தீன் அமெரிக்க நாடுகளிலுமிருந்து உதவிக்குழுக்கள் வெனிசுலாவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் காணாமல் போனவர்களை தேடுவதிலும் இடம்பெயர்ந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலும் வெனிசுலா அரசாங்கம் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பல ஆண்டுகால பொருளாதார வீழ்ச்சி மற்றும் அமெரிக்க தடைகளால் பலவீனமடைந்த வெனிசுலாவின் நிறுவன கட்டமைப்பை இத்தகைய பெரிய அளவிலான பேரழிவின் காரணமாக நிர்வகிப்பது கடினம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. 24ஆம் தேதி நிலநடுக்கங்களால் அதிர்ந்தது. ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவுகோலில் பதிவான 2 நிலநடுக்கங்கள் வெனிசுலாவின் வட மத்திய பகுதியை தாக்கின. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு 782 பின் அதிர்வுகள் பதிவாகியுள்ளது. 4000க்கும் மேற்பட்ட சர்வதேச மீட்பு பணியாளர்கள், 26,000 வெனிசுலா ராணுவம், காவல்துறை, தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 17,800க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் நிவாரண பணிகளுக்காக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கதிர்காம பாத யாத்திரை குழுவினுடன் சுமார் 470 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தை பாத யாத்திரையாக கடந்து வரும் சுப்பிரமணி என்ற செல்லப்பிராணி நாய் சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மனிதர்களைப் போல மாமிசமற்ற உணவுகளை மட்டுமே உட்கொள்ளும் இந்த நாய் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்து தற்போது அம்பாறை மாவட்டத்தை வந்தடைந்துள்ளது. இந்த நிலையில் கதிர்காம காட்டுப்பாதை வழியாக சுப்பிரமணியை அழைத்துச் செல்ல அனுமதி வழங்குமாறு பாத யாத்திரை குழுவின் தலைவர் வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த சுற்றாடலியலாளர் கந்தையா பிரியதர்ஷினி, பாத யாத்திரையில் சுப்பிரமணியம் கலந்து கொள்வதற்கு திணைக்களம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றாலும் காட்டுப்பகுதிக்குள் நாயை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். காட்டுப்பகுதியில் பக்தர்களின் பாதுகாப்பு மட்டுமல்லாது சுப்பிரமணியின் உயிர் பாதுகாப்பு முக்கியமாக கருதப்படுவதால் காட்டுப்பாதைக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அவர் விளக்கம் அளித்துள்ளார். எனினும் ஜூலை 10ஆம் தேதி காட்டுப்பாதை திறக்கப்பட்ட பின்னர் சுற்றாடலியலால் குழு சுப்பிரமணியை பாதுகாப்பாக வாகனத்தில் அழைத்துச் சென்று கதிர்காமத்துக்கான முனையமான பிள்ளையாரடி பகுதியில் பாத யாத்திரை குழுவுடன் மீண்டும் ஒப்படைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 6 மனித படுகொலைகள், பிள்ளையானின் சகாவுக்கு நீதிமன்றின் உத்தரவு. இந்தியாவுக்காக சீனா நிறுவனம் வருகையை தடுத்த டக்ளஸ். இத்தாலியில் மர்மமான முறையில் உயிரிழந்த இலங்கையர். யாழில் சம்பவித்த விபத்தில் பாடசாலை மாணவிகள் உட்பட 5 பேர் காயம். எம்பி அர்ஜுனாவின் பதவியை ரத்து செய்ய கோரும் மனு விசாரணைக்கு. இறைவரி திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி மோசடி செய்தவர் கைது. வெனிசுலாவை உலுக்கிய நிலநடுக்கங்கள், 50,000 பேர் மாயம். பாத யாத்திரையாக கடந்து வரும் சுப்பிரமணியனும் நாய்க்கு அனுமதி மறுப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.